இரண்டாவது ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷஹருன் அசீம், கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் கூறுகிறார். எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மைகளை பட்டியலிட்டு சொல்கின்றார். உதாரணமா சுப்ஹானல்லாஹ் சொன்னா இத்தனை நன்மை, வீட்டுல தொழுதா இத்தனை நன்மை, பள்ளிவாசலுக்கு வந்தா 27 மடங்கு ஜாஸ்தி, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதே மாதிரி நீங்க குர்ஆன் ஓதுறீங்க, அலிஃப் லாம் மீம் அப்படின்னு யார் ஓதுறாங்களோ அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, இப்படி மார்க்கம் எல்லா விதமான அமல்களுக்கும் இந்த நன்மைகள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். ஆனால் நோன்பை பற்றி சொல்லவில்லை. நோன்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அஸௌமுல்லி வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பானது எனக்கு உரியது, அதற்குரிய கூலியை நான் தருவேன். சுப்ஹானல்லாஹ். மற்றது எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து கொடுத்துருவோம். ஆனா நோன்பை மட்டும் என்னன்னா, ஏன்னா அவன் ஸ்பெஷலா கவனிக்கிறான். நோன்பாளிகள ரய்யான் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டே இருக்கு சொர்க்கத்துல. ஒன்லி நோன்பாளிகள் மட்டும்தான் அங்க போவாங்க, எல்லாரும் போக முடியாது.